ஹாப்பி நியூ இயர் நண்பா. அப்பாடா, வருஷத்தில் முத நாள் வேற நல்லபடியாக அமையணும். ஆண்டவா, முத நாளே வேற மாதிரி இருக்கா. பாசிட்டிவாக திங்க் பண்ண. கூல் டவுன். நம்ம என்ன ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் போகும்போது என்ன பைக்லேயே போனோம்? நடந்தான் போனோம், நடந்தே போவோம். மச்சான் சொல்றேன், ஆளை வேற ஒரு ஆளோட பார்த்தேன். யாரு போய் எக்ஸ சொல்றியா? அவன் எனக்கு வேணும்னு விட்டு போயிட்டா. அவன் ஒரு ஆளை செட் பண்ணி அவப்பா சந்தோஷமா இருக்கான், நானும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு சரி தெரியாம மனுஷன் போயிட்டு. ஏன்னா வண்டி எங்கடா நடந்து போற? வண்டி ரிப்பேர் ஆச்சு மாமா. ஏதோ 100 ரூபாய் வச்சிருக்கிறியா? பெத்தல ஆமா, நீங்க திட்டினாதான் நான் நல்லா இருப்பேன். அப்படியா? நீங்களா ஆசீர்வாதம் பண்ணிங்களேன், கண்டிப்பா நான் நல்லா இருக்க மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நீங்க செம்மழகா இருக்கீங்க. சிங்கிளா கமிட்டடா? வேண்டாம் தங்கச்சி, ஆல்ரெடி லவ்ல நிறைய செருப்படி வாங்கிட்டேன். கரெக்டுங்களா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ப்பா. அப்புறம் என்ன இந்த பக்கம்? சார் வேலைக்கு சார். வேலைக்கா? வேலை விட்டு தூக்கி வச்சிருந்து. சார் வேலை விட்டு தூக்கிட்டீங்களா? ஆமா, எல்லாத்துக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா? என்கிட்ட யாருமே சொல்லலையா சார்? நான் வந்து தெரியும்பா, எனக்கு வேலை இருக்கு. சார் 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 ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். சார் வேலையும் போச்சா? அப்புறம் நீ நாள் எப்படி போச்சு? டேய், அவங்க வருஷம் ஃபுல்லா கொடுத்தத நீ ஒரே நாள் எல்லாம் கொடுத்து முடிச்சு விட்டியாடா. இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஃபீல் பண்ண எப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னுமா? டேய், இந்த நியூ இயர்ல இருந்து நம்ம சண்டையே போடக்கூடாது, சரியா? நான் என்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டேன்? எல்லா தடவை நீ சண்டை போட்ட காரணம் நான் தானே. என்ன படா என்னது? ஒன்றும் இல்லை. சரி, நீ சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம சண்டையே போட மாட்டோம், சரியா? எங்க சத்தியம் பண்ண? இந்த இதுக்கு நம்ம சத்தியம் பண்ணுவாங்க. பண்ணு, சத்தியம் பண்ணு. சரி, சத்தியமே இல்லை, சண்டையே போட மாட்டேன். எதுக்கு நீ இவ்வளவு ஃபோர்ஸா அடிக்கிற? நீ கேளுங்க, நீ சத்தியம் பண்ண. உன் ஆம்பளை திமிரன்றதை என்கிட்ட காமிச்சிட்டல, சரியா? நீ ஆல்ஃபா மேல். சரி, நான் ஆம்பளையா உங்ககிட்ட கூட காமிச்சிருக்கடி. ஆல்பா மேல் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்போ தான் புரியுது கடவுளே, எதுக்கெல்லாம் சிங்கிளாக இருக்கிறதே நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு. சண்டை போட்டு போயிட்டா எப்படி திரும்பி வரமாட்டேன்னு நினைக்கிறேன். என்னது இது? இல்லை, ஜஸ்ட்டு காடு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத. பிரேக்கப். I am a 15-year-old entrepreneur, animal activist, an MC, and I... ஏண்டா உன் வயசு பசங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, படிக்கிறானுங்க, இல்லை நியூ இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு அதை பண்ணுற இதை பண்ண சொல்லிட்டு இருக்கிறானுங்க. நீ என்னடா தின்னு போட்டு தூங்கிட்டு இருக்கியாடா? இப்போ என்ன உனக்கு? எல்லாரும் பண்ற மாதிரி நானும் உனக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும், அவ்வளோதானே? பண்ணுறேன் பாரு. இவ்வளோ நாளா இங்கே தலை வச்சு படுத்துருந்தா, இனிமே இங்கே தலை வச்சு படுக்க போறேன். குட் நைட். சாணிய உங்க பெற்றதுக்கு பார்த்து போயிட்டோம். ஹாப்பி நியூ இயருங்க. அண்ணே, நம்ம தங்கச்சி கையை ஒருத்தன் பிடிச்சிட்டானே, நீ கிளம்பி வாடா. இங்க அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆமாண்ணே, நீங்க என்ன ஆள் பார்க்க பெருசாக தான் இருக்கீங்க. நீ ஸ்கூல் படிக்கிற பையனை கொடுத்தீங்க, தம்பி ஸ்கூல் போலையா நீ? என்ன நக்கலா? இவனாடா வந்தானே? வா, எங்க வீட்டு பிள்ளை கை பிடிச்சிருப்பியா? அதுவானே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளை கை பிடிச்சாங்க, அதில் உங்க பிள்ளை எதுண்ணே? டேய் சொல்கிறான் அவங்கிட்ட. பாருப்பா, அந்த வீடு இருக்கா? ஆமாப்பா, அந்த வீட்டில் பொண்ணு மொக்கையா இருக்கும், ஓர சீன் வேற போடும்பா. அது கரெக்ட். ஆனா அந்த வீடு இல்ல, அது பக்கத்துல ஒரு வீடு இருக்கா? ஆமாப்பா, அந்த வீட்டுல பொண்ணு செம்மலா இருக்கும். டேய், அவன் நம்ம வீடு தானே சொல்றான். போறா அவனை. நியூ இயர் யூஸ் பண்ணி கை கொடுத்தது குத்தமாடா. நம்மளும் நியூ இயர்க்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்டா. ஆமாண்டா, எல்லாருமே எடுக்கிறானுங்க, நம்மளும் இந்த வாட்டி எடுக்கிறோம். பேசாம ஜிம் போறோன்னு எடுப்போமா? அது போன வருஷம் எடுத்தது. அப்போ நம்ம சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம்ல, அதை விட்டுறோன்னு எடுப்போமா? அது அதுக்கு முந்தின வருஷம் எடுத்ததுரா. ஆமா, அது வரை இங்க வரைக்கும் விட்டதே கிடையாது. பேசாம லவ் பண்ணி கம்மிட் ஆயிடலாமா? டேய், நம்மளாம் 90 கிட்ஸ் தான், நம்மள யாரும் லவ் பண்ணுவான். 2K கிட்ஸ் தான் 4 லவ் 2 பாய் போயிட்டு வச்சிருக்காங்க. நமக்கு அது செட் ஆகாது மச்சான். அப்ப வேலைக்கு போனா செட்டில் ஆகும். டேய், எக்காரணத்தை கொண்டும் அதை மட்டும் எடுக்க கூடாது. வேலை வெட்டிக்கே போகாம நம்ம ஊரை நம்ம தானே காப்பாற்றணும்.
என்ன பேசிட்டு இருக்கிற? பொங்கல் தராங்களே. முருகா, எல்லாரையும் மாதிரி நான் குடிச்சிட்டு நியூ இயர் அன்னைக்கு ஊர் சுற்றிட்டா இருக்கேன். உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை மாதிரி 2 பொண்டாட்டியை கேட்குறேன்னா ஒரே ஒரு பொண்டாட்டி தான் கேட்குறேன். இந்த வருஷமாவது அந்த ஒரு பொண்டாட்டி எனக்கு கொடுத்துருப்பா. உன் அறுபடை வீட்டுக்கும் என் பொண்டாட்டியோடு வந்து பார்த்துட்டு தான் உன்னை போயிட்டு வரேன்ப்பா. ஐயோ இவங்களா? ஐயோ இவங்களா? ஐயோ இவனுங்களா? இங்க எதுடா வந்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், ஏரியா பசங்க சொல்ல தாங்க முடியலடா. ஏரியா பசங்க யாரு என்ன பண்ண ஐடியா சொன்னா நீ? டேய் நீ நினைக்கிற மாதிரிடா, நம்ம ஏரியால இருக்க சின்ன பசங்களாம் அண்ணே ஹாப்பி நியூ இயர்னே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்க செட்ல உங்களுக்கு மட்டும் தானே கல்யாணம் ஆகலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறானுங்கடா. அதுல என்னடா இருக்கு? அதெல்லாம் அதுவும் நடக்கும்டா. உனக்கு என்ன, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணிய லவ் பண்ண, கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன். எனக்கு அமையல, நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை மச்சான். வருஷம் வருஷம் ஏன்டா நியூ இயர் வந்து இருக்கா? நியூ இயர் வரும்போதெல்லாம் ஒரு வயசு ஏறிக்கிட்டே போய் இப்போ பாரு 30 வந்துருச்சு. 2 டிஜிட்ல இருந்து 3 டிஜிட் வந்துருச்சு. பயமா இருக்குடா. விட்டுறா மச்சான், பாத்துக்கலாம். நான் கேட்ட கலர் இல்லையா, இன்னும் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு அந்த கலர் வேணும்னு கேட்டா இவ்வளவு irresponsible ஆன்சர் பண்றீங்க. செம்ம டென்ஷன் பண்ணாதீங்க. வேற பிராண்ட்ல இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க சரிங்களா? ஓகே கேட்டு கூப்பிடுங்க. தம்பி ரொம்ப டென்ஷனா இருக்கு. இல்ல நான் குயன் ரெக்கார்ட் புக் பண்ணேன். நான் கேட்ட கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சும்மா டென்ஷன் பண்றாங்கண்ணா. எப்படிப்பா வீண் பலிகாரலாம்? ஆமாண்ணா, போன வருஷம் பிஸ்னஸ் பண்ணேன். ஜெர்மன் மட்டுமே 30 lakhs ப்ராஃபிட்னா. ஜிம் ஓபன் பண்ணேன். ஸோ நிறைய அட்மிஷன் தோணுச்சு. வேற லெவலில் பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு. சிம்பிள் அவ்வளோ ப்ராஃபிட் வருமாப்பா? ஆமாண்ணா, நியூ இயர் வந்தாலே எல்லாம் ஜிம்முக்கு வந்துடுவாங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய அக்காஸ்லாம் இருக்காங்க. எல்லா அக்காஸையும் கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களேன், வேற லெவலில் எல்லா பசங்களுமே உள்ள வந்துடுவாங்க. இந்த வருஷம் நியூ இயருக்கு 4 பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கேன். வேற லெவலில் ப்ராஃபிட் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் பிஎன்விலே கார் புக் பண்ணேன். அது இல்லாமல் இப்போ ரொம்ப ட்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு அக்கா இருக்காங்கல்ல, பலூன் அக்கா. ஆமா, அந்த பலூன் அக்காக்கு அட்வான்ஸ் கொடுத்தே புக் பண்ணிட்டேன். பலூன் அக்கா நம்ம 4 பிரான்ச்சுக்கும் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி 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 சரி. ஸோ ப்ரொமோஷன் ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க. வேற லெவலில் எப்படி பிஸ்னஸ் விற்க போயிடும். வேணும் எனக்கு காசு வச்சிருக்கீங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ அட்மிஷன் சரி, நான் கண்டிப்பாக வாங்க. நம்ம திருப்பி நம்ம அக்கா தான். இவனுங்களா? அண்ணே சொல்றா, இந்த வருஷம் நியூ இயர் வருது. ஆமாண்டா, ஏமாத்திர மாட்டேன். ஆனால் இந்த வருஷம் நியூ இயர் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். அப்பா எதுக்கு வந்துருக்கீங்க? தம்பிக்கு கல்யாணம். ஆமாண்ணே. அப்படியா? வாழ்த்துக்கள்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. நீங்க சார் எனக்கு நீங்க சொல்ற கல்யாணம் இல்லை, நிஜமாக கல்யாணம். அப்படியா? வாழ்த்துக்கள்டா, உண்மையிலே வாழ்த்துக்கள்டா. சரி, நீங்க தான் கேங்ல பெரிய ஆளு, வீட்டுல பெரிய ஆளு, ஏரியால பெரிய ஆளு. நீங்க தான் கல்யாணம் நடத்திக்கணும். கண்டிப்பா நீங்க தானே எப்படி எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பக்காவா பண்ணிடுவேன். சரிண்ணா. முன்னாடி இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்க மாட்டேங்குது. அதை எடுத்தா தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. பண்ணிக்கலாம்டா.